இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற பருப்பு கீரை தானாக முளைச்சது தான். இதை வச்சு தான் இன்றைக்கி மசியல் செய்ய போகிறோம். இந்த கீரையை வேரோட பிடுங்கிட்டு அதில் இருக்கிற இலையை மட்டும் ஆஞ்சிட்டு கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்த தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற போட்டுடலாம். அதுக்கப்புறமா கீரையை எடுத்து 2 தடவை பச்சை தண்ணியில் அலசி இந்த மாதிரி வடியை போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் வறுத்த பாசிப்பயிறு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா 2 கை சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு 6-7 பல் பூண்டு, 3 தக்காளி கட் பண்ணதை சேர்த்து கிளறிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகு சேர்த்த சீரகம் 1 ஸ்பூன், கழுவுன கீரை 2 கைப்பிடி இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறிட்டு ஓப்பன்லேயே அப்படி விட்டுறலாம். வெந்துகிட்டு இருக்கட்டும். இப்போ தாளிச்சுக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, 4 வரமிளகாய் கிள்ளுனது, 1 ஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். கீரை வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் தாளித்து கொட்டணும். இப்போ இதுக்கு வந்து தேங்காய் துருவல் 1 மூடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்து கிளறிக்கலாம். கீரை நல்லா வெந்த பிறகு மத்து வச்சு கடைஞ்சிட்டு சுடுசாதத்து கூட நெய் சேர்த்து இந்த கீரை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.